நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் கேட்குறப்ப ஒருவேளை எறும்புகள் ஏலியனா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வரும். அப்படி என்னதான் ஏலியனுக்கு உண்டான குணாதிசயங்கள் எறும்புகள்கிட்ட இருக்குது, அதில் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எறும்புகளை ஏலியன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான முதல் காரணமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எறும்புகளுக்கு நுரையீரல் கிடையாது. அப்படி எப்படிப்பா அது உயிர் வாழுது அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். அட ஆமாங்க, எறும்புகளுக்கு நுரையீரல் இல்லைனாலும் ஆனால் வாழ முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்புகளோட உடல் பகுதிகளில் சிறு சிறு துளைகள் இருக்கும். அந்த துளைகள் மூலயமா தான் வெளியிலேருந்து ஆக்சிஜன் வந்து உள்வாங்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதன் மூலயமா தான் எறும்புகள் உயிர் வாழுது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏலியனை விட ஒரு படி மேலே தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா, எறும்புகள் பலசாலின்னு சொல்கிறாங்கங்க. எறும்புகள் பலசாலின்னா ஒரு விதத்தில் ஏற்றுக்கலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு பலசாலின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எறும்புகள் தன்னுடைய எடையை மாதிரி 50% அதிகமான எடை உள்ள பொருட்களை தூக்கக்கூடிய பண்பை பெற்றுக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தா அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன் ஒரு பெரிய காரை தூக்குறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுலேயும் ஒரு சில எறும்புகளாக இருக்குது. ஆசிய நெசவாள எறும்புன்னு ஒரு எறும்பு இருக்குது. இந்த எறும்புகள் ஒரு படி மேலே தான். தன்னுடைய எடையை விட 100 மடங்கு அதிகமான எடையை தூக்கக்கூடிய பண்பு பெற்றுன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க. இதுலேருந்தே தெரியும் எறும்புகள் எவ்வளோ பெரிய பலசாலின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லக்கூடிய விஷயம் தான் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, எறும்புகளோட எடை இமயமலை எடையை விட அதிகம்னு சொல்கிறாங்க. இமயமலை சாதாரண மலை கிடையாது, அது மிகப்பெரிய மலை. அதோட எடை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ அந்த எடையை விட எறும்புகளோட எடை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்களோட எடைக்கு சமமாக எறும்புகளோட எடை இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு சாதாரண எறும்பு மில்லிகிராம் தான் இருக்கும். அப்படின்னா எந்த அளவுக்கு உலகத்தில் எறும்புகள் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்குறப்ப ஒரு வேளை எறும்புகள் ஏலியனா இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.